உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா இந்த செபுலோன் நப்தலி யோர்தான் நதி நிலப்பரப்பு, யோர்தான் நதிக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு, பிற இனத்து மக்கள் எல்லாம் வாழுகின்ற பகுதி எந்த பகுதி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் இப்பொழுதும் வீட்டுக்கு போயிட்டு பைபிள்ல பின்னால மேப் பாருங்க. செபுலோன் நப்தலி ஆகிய இந்த இரண்டு நாடுகளும் கலிலேயாவை சார்ந்த நாடுகள். பின்னர் அதுதான் கலிலேயா மாறுது. அந்த யோர்தான் நதிக்கு அப்பால் நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழுகின்ற குடியிருப்பு என்று சொல்லுகிற அந்த செய்தி எப்பிராயிம் மனாசே வாழுகின்ற பகுதி, அதுதான் பிற்காலத்திலே சமாரியா. அப்படி என்றால் கலிலேயாவில் வாழ்கின்ற மக்களே, சமாரியாவில் வாழ்கின்ற மக்களே, முன்பு இருந்த அவமானம் உங்களுக்கு இனிமேல் இருக்காது. முன்பு உங்களை அடக்கி ஆளுகிறவர்கள் இனிமேல் உங்கள் முன்னால் தலை தூக்க மாட்டார்கள். ஏனென்றால் உங்களுக்காக ஒரு பேரொளி பிறந்திருக்கிறது. நீங்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டிலே வாழுகின்ற அளவுக்கு வேதனைகளை அனுபவித்தீர்கள் இவ்வளவு காலம். ஆனால் இப்பொழுது உங்கள் மீது அது சுடர் ஒளியாக உதித்திருக்கிறது. இப்ப என் மேல ஆண்டவர் சுடர் ஒளியா உதிக்கிறார் அப்படின்னா அர்த்தம், நான் ஒளியாவேன். ஐ பிகம் லைட். அவர் மட்டும் ஒளியாக இல்லை, என் மீது அவர் ஒளியேற்றுவதால் ஒரு மெழுகுத்திரி மீது ஒரு வத்தி குச்சி ஒளி ஏற்றுச்சுன்னா மெழுகுத்திரி ஒளியா மாறும். ஆகவே சுடர் ஒளி என் மீது உதித்துள்ளதால் என்னையே அது ஒளியாக்கும். நீ பிறருக்கு ஒளியாவாய், நீ பலருக்கும் வழிகாட்டுவாய். இருளில் இருந்த மக்களே, நீங்கள் பேரொளியை காண்பீர்கள். செபுலோன் நப்தலி காரில் வாழ்வையே பேரொளியாக மாற்றி விடிவை தந்தீரே. செபுலோன் நப்தலி காரில் வாழ்வையே பேரொளியாக மாற்றி விடிவை தந்தீரே. பார்வையுடன் மிஞ்சிய ஆதிக்கம் ஒழியவே எங்களை நீங்களை போக்கி ஒளியை வீசுவே. பூமியில் புரண்டு ஓடும் நீதி வெள்ளமே தாழ்நிலை பள்ளங்களை நிரப்பிடுமே. பூமியில் புரண்டு ஓடும் நீதி வெள்ளமே தாழ்நிலை பள்ளங்களை நிரப்பிடுமே. சமூக நீதி இங்கும் கட்டுமே, சாதி கொடுமையெல்லாம் ஒழியட்டுமே. சமூக நீதி இங்கும் கட்டுமே, சாதி கொடுமையெல்லாம் ஒழுங்கட்டுமே. நெஞ்சோ நரஞ்சு உன்ன போற்றுகிறோமே, நெஞ்சோ நரஞ்சு உன்ன போற்றுகிறோமே.